ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கீழ் திருப்பதியில 8 இடங்கள்ல 10, 11, 12 3 நாளுக்கான வைகுண்ட துவார தரிசனத்தோட SST டோக்கன் கொடுக்க நாளைக்கு காலையில 5 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த கவுண்டர்கள்ல கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸையும் அது கூடவே TTDலேருந்து வந்திருக்க முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளையிலேருந்து உங்களுக்கு நாளைக்கான SST டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் திருமலைக்கு தரிசனம் போகிறதுக்கான பிளான் வச்சுருக்கீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக தரிசன டிக்கெட் இருக்கணும். தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இல்லை நான் திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிளுக்கு போக போகிறேன், கீழ் திருப்பதிக்கு தான் போக போகிறேன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் தேவையில்லை. ஆனால் திருமலையில் போயிட்டு மூலவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிங்கன்னா உங்ககிட்ட தர்ஷன் டிக்கெட் மஸ்ட்டாக இருக்கணும். ஆன்லைனில் 300 டிக்கெட் கிடைக்கலன்னா ஆஃப்லைனில் SST டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களே அங்கேருந்து வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். 6:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி இந்த கவுண்டரில் டோக்கன் வாங்குறதுக்காக எவ்வளோ பேர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்திரா மைதானத்தோட உள்பகுதி எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான வீடியோ இது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கேயுமே க்ரௌடு வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அந்த லைனில் உள்ள விடலைனும், ஆனால் வெளியில் பக்தர்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இதுவுமே சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண வீடியோ தான். இது ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் ஆல்ரெடி அங்கேருந்து தான் ஷேர் பண்ணியிருக்காரு. வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் கூட்டம் நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டருக்கு வெளியில் போட்டிருக்கக்கூடிய அந்த சாமியான பந்தலுக்கு கீழே தான் வெயிட் பண்ணுறாங்க. கவுண்டரில் லைன் ஃபார்ம் பண்ண விட்டாங்கன்னா அப்படின்னா தான் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த QR கோடும் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் உங்களுக்கு 10, 11, 12 இந்த 3 நாளுக்கான டோக்கனும் மொத்தமாக சேர்த்து 1,20,000 டோக்கனாக கண்டினியூவாக இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த எல்லா கவுண்டரும் மொத்தமாக 8 கவுண்டர் இருக்குது. இதில் விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது, பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்குது, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது. மற்ற கவுண்டர்கள் தான் புதுசாக அமைச்சிருக்கக்கூடிய கவுண்டர். இதோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் பார்த்து கூட ரீச் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பக்தர்கள் அதிகமாக தான் இருக்காங்க. இதுவே நான் 13ஆம் தேதிக்கு மேலே தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் இருக்க கவுண்டர்ஸில் டோக்கன் கிடைக்கும். ஸோ இது நமக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் நடைபாதையில் நடைபாதை நடந்தே போயிட்டு அங்கே டோக்கன் வாங்கிட்டு ஒவ்வொரு வருஷமுமே தர்ஷன் பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட கூட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ அங்கே தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு இது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அப்டேட் எல்லாம் கிடைக்கிறது நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். எல்லா கவுண்டர்லேயுமே பக்தர்களோட கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த கவுண்டருக்கு ரீச் ஆக முடியுமோ அதில் ரீச் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே 10ஆம் தேதியோட டோக்கன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆயிரும். அது முடிஞ்சால் 11ஆம் தேதி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 12ஆம் தேதி கொடுப்பாங்க. ஸோ அது முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் அடுத்து கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 13ஆம் தேதி காலையில் அன்னிக்கான டோக்கன், 14ஆம் தேதி காலையில் அன்னிக்கான டோக்கன், ஸோ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் பிஃபோர் 1 டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் TTDயோட ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் டே ஏர்லி மார்னிங் தான் கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் கொடுப்பாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. ராமச்சந்திர புஷ்கரிணிலையும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மற்ற கவுண்டர்களையும் உங்களுக்கு பக்தர்கள் டோக்கன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் 5 மணிலேருந்து டோக்கன்ஸ் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூட்டம் இருக்கிறனால முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது தெரியல. போனீங்கன்னா லைனில் நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனர் வச்சுருக்காங்க. அதில் இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தரிசனத்துக்கு அனுமதி. அதே மாதிரி டோக்கன் வச்சுருக்க பக்தர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டுமே வரிசையில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது SST டோக்கன் ஆகட்டும், 300 டிக்கெட் ஆகட்டும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ஷெடியூல் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க.
ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து மத்தியானம் 12:30 மணிக்கு மத்தியானமே உங்களுக்கு க்ரௌடு பக்தர்களோட க்ரௌடு அப்படின்றது எல்லா கவுண்டர்லேயுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட அப்டேட் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். காலையில் அப்டேட் உங்களுக்கு ராமச்சந்திர புஷ்கரணி அங்கே, அதே மாதிரி மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய சர்வதர்ஷன கவுண்டர்ஸ்லேயுமே வந்து பக்தர்கள் வந்து ஏற்கனவே அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே க்ரௌடு இருக்குது. ஏன்னா டோக்கன் முன்னாடி நின்னாதான் டோக்கன் வந்து 10ஆம் தேதிக்கே கிடைக்கும். அதனால நிறைய பேர் வந்து இன்றைக்கி காலையிலே போயிட்டு வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 11ஆம் தேதியோ 12ஆம் தேதினாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டரில் போயிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டோக்கன் வந்து கிடைக்கும். இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டஸை உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான் நேரடி சர்வதர்ஷனம் இருக்கும். 10ஆம் தேதியிலேருந்து நேரடி சர்வதர்ஷனம் இருக்காது. 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாகவே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம், அதே மாதிரி 300 ரூபா தரிசனம் இருக்கும். ஸ்ரீவாணி விஐபியில் புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கான தரிசனம் இருக்கும். டோனர்ஸ்க்கான தர்ஷன். ஸோ இது மட்டும்தான் அனுமதி, மற்ற எந்த தரிசனமுமே இருக்காது. அதனால் டிக்கெட் இல்லை, ஸோ உங்களுக்கு அப்டேட் தெரியாமல் போயிட்டு கஷ்டப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் தர்ஷன் பார்க்க முடியாமல் கூட இதுக்கு முன்னாடி இருந்த வைகுண்ட துவார தரிசனத்தப்பெல்லாம் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. அதனால் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று 62,566 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 2 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் 5லேருந்து 8 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கும் அதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஆகலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். டிடிடி கொடுத்துருக்கிறதுலே பாருங்கள், காலையில் 8 மணியோட அப்டேட் படி அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 8 மணி நேரம் ஆகுது. 2 கவுண்டர் தான். ஸோ அந்த 2 கம்பார்ட்மெண்ட் தான். கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய லைன் வந்து டைரெக்டாக ஃப்ரீ லைனாக தான் இருக்குது. வெளியிலலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்றனால நேரடி சர்வ தரிசனம்லாம் நாளைக்கு மத்தியானத்தோட கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி யாராவது நாளைக்கெல்லாம் தரிசனம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 8 கவுண்டர்லேயுமே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் கூட அவங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடங்களில் போயிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் வைகுண்ட ஏகாதசிக்கான அப்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து திருமலாவில் முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. தரிசனம் வரக்கூடிய பக்தர்கள் மாஸ்க் கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட். இது வந்து நியூஸில் வந்தது. என்ன அப்படின்னா ஹெச்எம்பிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கு கர்நாடகாலெலாம் வந்து நீங்கள் பொதுவெளியில் நிறைய கூட்டமாக இருக்க இடத்துக்குலாம் போகிறவங்க மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி திருமலாலையும் மாஸ்க் கண்டிப்பாக வேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகும்போதே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த கியூ லைன் கிட்டேயும் சேல்ஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தர்ஷன் போன நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும், காலையில் எத்தனை மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டோக்கன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, என்ன டேட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா திருமலா.org அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோனில் க்ரோம் ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் கிடைக்கும். இப்போதைக்கு இந்த இடத்துல எல்லாமே இரேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து அந்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இதில் உங்களுக்கு லைவாக டிக்கெட்டோட கவுண்டிங் அப்டேட் வந்து கிடைக்கும். ஆனால் எந்தெந்த கவுண்டரில் எவ்வளோ டோக்கன் அப்படின்னு இருக்காது, மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் 10ஆம் தேதி முடிஞ்சிருச்சா, 11ஆம் தேதி ரன்னிங்கில் இருக்கா, 12ஆம் தேதி ரன்னிங்கில் இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் லைவாக இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ரீவாரி மெட்டோட கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாராவது நடந்து போகணுன்ற பிளான் இருந்தால் கூட எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நடந்து போங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சில பக்தர்கள் கேட்டிருக்க முக்கியமான டவுட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணக்கூடிய பிளேஸு டைம் வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து இதை அப்டேட் பண்ணதுலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். நேற்று வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். 9ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கவுண்டரோட அப்டேட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் சொல்லி கேட்டிருக்கீங்க. 10,000 அதே மாதிரி டோனர் தர்ஷன், பிகினிங் தர்ஷன் சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது விஐபி ஸ்ரீவாணி விஐபியில் 10,000 ரூபா டொனேஷன் பண்ணிங்கன்னா அது ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் சொல்லிட்டு 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் கொடுப்பாங்க. டோனர்ஸ் தர்ஷன் அப்படின்றது நமக்கு 1 lakh 10 lakh இந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறவங்களுக்கான தர்ஷன். இதில் என்ன அப்படின்னா நம்ம 10,000 பண்ணோன்னா ஒரு ஆள் பார்க்கலாம். டொனேஷன் அப்படின்னும் போது ஒவ்வொரு டொனேஷனுக்கும் ஒரு ப்ரிவிலேஜ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கல்யாணோற்சவத்துக்கு 2 மேல் அலௌடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 2 மேலும் போகலாம், 2 ஃபீமேலும் வந்து போகலாம். ஸோ அது அலௌடு தான், எப்போவுமே அலௌடு தான், தாராளமாக போகலாம். புக்கிங் கூட உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். 16, 17ஆம் தேதி வந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா சொல்லி கேட்டிருக்கீங்க.
16ஆம் தேதிக்கெல்லாம் முதல் நாளோ அன்றைக்கோ தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகுறீங்களோ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்டேட் நம்ம ஷேர் பண்ணுவோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பஸ் டைமிங் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் சொல்லலை. லேட்டஸ்ட் அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்பவும் போல் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் 3 மணிலேருந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் பஸ் இருக்கும். இந்த 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை அதே டைமா அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட் ஜனவரிக்கு புக் பண்ணியிருந்தாலுமே தாராளமாக ஆஃப்லைனில் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கும் அந்த டிக்கெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் 25ஆம் தேதினா தாராளமாக நீங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம். அதுவும் டேட்டு சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நேரடி சர்வ தரிசனம் அப்படின்றது இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கம்பார்ட்மெண்ட்டில் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்கன்னா டைமிங் அப்படின்றது அதிகமாக இருக்கும். க்ரௌடு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகும். அதிகமாக இருந்துச்சுன்னா 15லேருந்து ஒரு 20 மணி நேரத்துக்குள்ளே ஆகும். இதுக்குள்ளே கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அதுக்கு அடுத்தது திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் கிடைக்குமா? டுடே டேட்டுக்கு க்ளோசிங் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. திவ்ய தர்ஷன் டிக்கெட் அப்படின்றது ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அது காலையில் உங்களுக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எத்தனை மணிக்கு முடியும் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுக்கான அப்டேட் நான் தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் வந்து நீங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வாங்கணும் இல்லை நார்மல் டேஸில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னாலுமே அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ 12 வயசுக்கு மேலே இருக்கவங்கன்னா லைனில் நின்று தான் வாங்கணும். இப்போ ஒரு ஃபேமிலியில் 4 பேர் போகிறீங்கன்னா அந்த 4 பேரும் தனித்தனியாக உங்களோட ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு லைனில் நின்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆதார் கார்டை கொடுத்துட்டு உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் எத்தனை பேர் போனாலும் அத்தனை பேர் லைனில் நின்று தான் டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். ஒருத்தர் மட்டும் நின்று டோக்கன் வந்து வாங்க முடியாது. எஸ்எஸ்டி டோக்கன் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஸோ இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்பெஷல் அப்படின்ட்டு இல்லை, எல்லாருக்குமே வந்து எல்லா கவுண்டர்லேயுமே கொடுப்பாங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, ஏஜ்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆஃப்லைனில் லைனில் நின்று நீங்கள் டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் இந்த 10 நாளுக்கும் உங்களுக்கு ரூம் புக்கிங் ஆஃப்லைனில் மட்டும்தான். அதனால காலையில் வந்து 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸோட கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. 4 மணிக்கு முன்னாடி கூட லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நிற்கும் போது உங்களுக்கு ரூம் அவைலபிள் பொறுத்து கிடைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அடுத்து வந்து அலாட் ஆச்சுன்னா நீங்கள் ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் எந்த டைம் போனாலும் ரூம் கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அவைலபிலிட்டி பொறுத்து தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் 300 ரூபா டிக்கெட் வச்சுருக்கீங்க, ஃபேமிலியாக போகிறீங்கன்னா கீழ் திருப்பதியில் ஏதாவது ரூம்ஸ் எடுத்து கூட நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி ஸ்டே பண்ணிவிட்டு கூட தரிசனத்துக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை திருமலாவில் போயிட்டு தான் நான் ரூம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய சிரமங்கள் இருக்கும், வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கிங்க. தரிசனத்துக்கு போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி உங்களோட டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க. அதுக்கு முன்னாடிலாம் போனீங்கன்னா ரிட்டன் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.